ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டா சூப்பரா முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் குக்கர் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல 1 கப் அளவு துவரம்பருப்பு போட்டிருக்கேங்க. துவரம்பருப்பை நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்ப அதுல 4 பச்சை மிளகாய், தக்காளி பழம் 3 பெரியசு, பல்லாரி வெங்காயம் 2 பெரியசு, 1 சொம்பு தண்ணி வைக்கிறேன். பருப்பு வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்ப நம்ம மூடி போட்டு விசில் போட்டு அடுப்புல வச்சுக்கலாங்க. 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். அந்த பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கினேன். கடுகு 1 டீஸ்பூன், வரமிளகா 3, சின்னதா வெங்காயம் 1 கையளவு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்ப நம்ம பருப்பை நல்லா மேஷர் வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சதுக்கு அப்புறம் வதக்கந்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு தண்ணிய. இப்ப ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. லெமன் சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. இப்ப நான் நல்லா கிண்டி விட்டுட்டு இங்க பாருங்க, எடுத்து காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்ப கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம் சாம்பாரை. அவ்வளவுதான், நம்மளோட முருங்கைக்காய் சாம்பார் நல்லா டேஸ்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க. நீங்களும் இதே போல உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.